திருகோணமலை கடற்படை முகாமுக்குள்ளே இருக்கின்ற மர்மமான பாதாள கிடங்கு அல்லது பாதாள வதை முகாம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கன்சைட் வதை முகாம் அல்லது கன்சைட் முகாம் பகுதிக்குள்ளே 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்து மிக பெரும் உண்மை ஒன்று வெளிவந்திருக்கின்றது. அதிலும் ஒரு இளைஞருடைய முகவரி அங்கே சுவரிலே எழுதப்பட்டிருக்கின்றது. இதனால் இப்போது பல உண்மைகள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றது. அதிலும் 6 பெண்கள் கடத்தப்பட்டு 5 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்களாம் அந்த முகாமிலே வைத்து என்ற தகவல்களும் இப்போது வெளிவந்திருப்பதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது. மேலும் பெசில் ராஜபக்சவின் பிணை பணத்தை உடனடியாக அரசுடைமையாக்கும்படி மாத்தறை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. பெசிலுக்கு பிணை வைத்த பலருக்கும் இப்போது சிக்கல் நிலை ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவர்கள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த கன்சைட் வதை முகாம் குறிப்பாக திருகோணமலை கடற்படை தளம், அந்த கடற்படை தளத்திற்குள்ளே நிலத்தடி முகாம் ஒன்று அல்லது வதை முகாம் ஒன்று இருக்கின்றதா. பல காலமாகவே இது கடற்படையினுடைய துணையோடு, அதுவும் அப்போதைய கடற்படை தளபதிகளுடைய துணையோடு இயங்கி வந்ததுன்னு சொல்லப்பட்டு இதிலே பலர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்துதான் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பது பல தகவல்களாக இருந்தது. இப்போது இன்னும் ஒரு உண்மை வெளியாகி இருக்கின்றது. தென்னிலங்கை புலனாய்வு ஊடகமாக இருக்கின்ற லங்கா நியூஸ் என்று சொல்லப்படுகின்ற ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இந்த கன்சைட் வதை முகாம் தொடர்பான வழக்கு கடந்த 16ஆம் தேதி இடம்பெற்றிருக்கின்றது. இதன்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சிஐடியினர் நீதிமன்றத்திற்கு ஒரு மிக பெரும் உண்மை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார்களாம். அதில் இந்த கன்சைட் வதை முகாம், ஏற்கனவே இந்த வதை முகாம் தொடர்பாக வழக்குகள் இருக்கின்றது. நிசாந்த உலுகுந்தென முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார். வசந்த கர்ணகொடவுக்கு சிக்கல் நிலை இருக்கின்றது, அவர் முன்னாள் கடற்படை தளபதி. அதேபோன்று இந்த ரவீந்திர விஜயகுணவர்த்தனன் சொல்லப்படுகின்ற முன்னாள் கடற்படை தளபதியும் இப்போது இந்த வழக்கிலே சிக்கப் போகின்றார். மிக பெரும் பிரச்சனைகள் எல்லாம், அதாவது மிக பெரும் புள்ளிகள் எல்லாம் சிக்குவதற்கு தயாராக இருக்கின்ற போதுதான் இப்போது குற்ற புலனாய்வு திணைக்களம் சிஐடியினர் நீதிமன்றத்திற்கு இந்த மிக முக்கியமான அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கின்றார்களாம். இதிலே இந்த கன்சைட் வதை முகாமை ஏற்கனவே சோதனையிடும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு. இதன்போது அங்கே சோதனையிடப்பட்ட போது சுவரிலே எழுதப்பட்டிருந்த ஒரு இளைஞருடைய முகவரி கிடைத்திருக்கின்றதாம் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதோடு 6 பெண்கள் அந்த இடத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் 5 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல்களும் இப்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த கன்சைட் என்றாலே அது ஒரு வதை முகாம், மர்ம அறை, அல்லது அங்கே சென்றால் வெளியே வர முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். 2008 தொடக்கம் 2007, 2008, 2009 காலப்பகுதிகளிலே கொழும்பை சூழ உள்ள பகுதிகளிலே 3 தமிழ் இளைஞர்கள் உட்பட மொத்தமாக 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம். இந்த சம்பவத்திலே நிசாந்த உலுகுந்தன் சொல்லப்படுகிற முன்னாள் கடற்படை தளபதி ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்திலே அந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த கன்சைட் முகாமுக்கு தான் கொண்டு வரப்பட்டார்களாம். அப்படி கொண்டு வரப்பட்ட பின்னர் அந்த இளைஞர்களிடம் கப்பம் கோரப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதிலே ஒரு இளைஞர் அப்படி கொழும்பை சூழ உள்ள பகுதிகளில் கடத்தப்பட்ட ஒரு இளைஞரான இந்த சாந்த சமரவீர என்று சொல்லப்படுகிற இளைஞர் தான் சுவரிலே தன்னுடைய வீட்டு முகவரியை எழுதி வைத்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே இந்த சிஐடிக்கு தகவல் கிடைத்து அதனை நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார்களாம். எனவே இங்கேதான் அவர்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பது இப்போது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. மேலும் 6 பெண்களும் அங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கின்றதாம். இது தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்த டிராவிஸ் சின்னையா என்று சொல்லப்படுகின்ற ஒரு முன்னாள் கடற்படை தளபதியிடம் விசாரணைகள் 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இவர் கடற்படை தளபதியாக இருந்தவர். இந்த டிராவிஸ் சின்னையா என்று சொல்லப்படுகின்ற நபர், அவரிடம் விசாரணைகள் நடத்தி இருக்கின்றது குற்ற புலனாய்வு திணைக்களம் சிஐடியினர் விசாரணைகளை நடத்தி இருக்கின்றார்கள். இதன்போது டிராவிஸ் சின்னையா பல உண்மைகளை சொல்லி இருக்கின்றார். தான் கிழக்கு கடற்படைக்கு பொறுப்பாக தான் அந்த காலத்தில் இருந்ததாகவும் 2008 தொடக்கம் 2009, 2007, 2008, 2009 காலப்பகுதியில் தான் இருந்ததாகவும், அந்த காலப்பகுதியிலே தான் கிழக்குக்கு பொறுப்பான கடற்படைக்கு பொறுப்பாக இருந்தாலும் தன்னால் அந்த கன்சைட் முகாமுக்குள்ளே நுழைய முடியாத நிலை காணப்பட்டது என்பதை சொல்லியிருக்கின்றார். காரணம், அந்த கன்சைட் முகாம் அப்போதைய கடற்படை தளபதியான வசந்த கர்ணகுடவினுடைய உதவியாளருடைய பொறுப்பிலே இருந்தது. வசந்த கர்ணகுடவினுடைய மேற்பார்வையிலே தான் இது இருந்தது என்ற அடிப்படையிலே அவர் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றாராம் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு. இந்த விடயத்தையும் அவர்கள் அறிக்கையாக நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இதிலே மிக முக்கியமான விடயம், இந்த டிராவிஸ் சின்னையாவினுடைய அறிக்கை அந்த சுவரிலே, கன்சைட் முகாம் சுவரிலே எழுதப்பட்டிருந்த அந்த
அந்த சார்ந்த சமரவீரன் சொல்லப்படுகின்ற இளைஞருடைய முகவரி, அங்கே 6 பெண்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டு பின்னர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது விசாரணைகளில் வெளிவந்த தகவல் என்று அத்தனையும் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பெரும் திருப்பு முறையாக அமைந்திருக்கிறது. இந்த வழக்கிலே ஏற்கனவே நிசாந்த உலுகுந்தென்ன குற்றவாளியாக இதிலே அதாவது பிரதிவாதியாக சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். இதே போன்றுதான் வசந்த கர்ணகொடவுக்கு எதிராக இந்த வழக்கு தீவிரம் பெற்று வருகின்றது. அதே போன்றுதான் முன்னாள் கடற்படை தளபதியான ரவீந்திர விஜய குணவர்த்தனவுக்கு எதிராகவும் இந்த வழக்கு தீவிரம் பெற்று வருகின்றது. இவர்களெல்லாம் கடற்படை தளபதிகள் நிலையிலே கடற்படை தளபதிகளாக இருந்தவர்கள். ஒவ்வொரு காலகட்டங்களிலே இந்த சம்பவம் இடம்பெறுகின்ற போது கடற்படை தளபதியாக இருந்தவர் தான் இந்த வசந்த கர்ணகொட. இவருக்கு சிக்கல் இருக்கின்றது. அதன்போது மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர் தான் இந்த ரவீந்திர விஜய குணவர்த்தன. அதன்போது மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர் தான் இந்த நிசாந்த உலுகுந்தென்ன. இதில் மிக முக்கியமான விடயம், இந்த வழக்கு சார்ந்த விசாரணைகளை நடத்தி வந்த போலீஸ் அதிகாரி ஒருவரையாம் இந்த ரவீந்திர விஜய குணவர்த்தனன் சொல்லப்படுகிற முன்னாள் கடற்படை தளபதி இந்த வழக்கை அவர் விசாரிக்க கூடாது என்பதற்காக அவரை நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்திற்கு மாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தாராம். இருந்தாலும் போலீஸ் ஆணைக்குழு அதனை தலையிட்டு அதனை தடுத்து நிறுத்தி இருக்கின்றதாம். இதனுடன் வழக்கு விசாரணைகள் தீவிரம் பெற்ற போதுதான் பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. இந்த கன்சைட் முகாம் என்பதே இராணுவ தளபதிகளினால் தான் இயக்கப்பட்டது. அதற்குள்ளே பலர் கடத்தப்பட்டு கொண்டு வந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றன. அதிலும் 6 பெண்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இது தெரியாமல் எத்தனையோ என்ற ஒரு கேள்வி இருக்கும். காரணம், இந்த போராட்டம் இடம்பெறுகின்ற போது எங்களுடைய பகுதிகளில் சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து செல்லப்பட்ட பலர் இன்றும் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ இளைஞர் யுவதிகள், அதிலே யாரெல்லாம் அந்த முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டார்களோ என்ற கேள்விகள் மிக பெரும் கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் இதுவரையிலே இந்த கன்சைட் முகாமினுடைய ஒரு பக்கமான இந்த 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட விடயமும் 6 பெண்கள் சம்பந்தமான விடயமும் தான் இப்போது வெளிவந்து அது தொடர்பான அறிக்கைகள் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த தென்னிலங்கை ஊடகம் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. மிக விரைவிலே பலரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் காரணம் மிக முக்கியமான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது பெசில் ராஜபக்சவுடைய வழக்கு நேற்றைய தினம் 18ஆம் தேதியும் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பெசில் ராஜபக்சவுக்கு. இன்றளவும் அவரை பிடிக்க முடியாத நிலை இருக்கின்றது. இருந்தாலும் அரசாங்கம் சொல்கின்ற ஒரு விடயம், அதாவது அமெரிக்காவினுடைய ராஜதந்திர நகர்வுகளின் ஊடாக அவரை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்கின்றோம் என்று. இன்னும் ஒரு தரப்பு அமெரிக்காவுடைய நீதிமன்றத்தை நாடி அவரை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்கின்றோம் என்று சொல்லி வருகின்றார்கள். இருந்தாலும் அது நடந்த பாடில்லை. பெசில் ராஜபக்ச இலங்கைக்குள்ளே வந்த பாடும் இல்லை. அவர் கதிரையிலிருந்து விழுந்தவர் தான். இன்னும் இடுப்பெலும்பு முறிந்து அவருக்கு சுகீனமாகத்தான் இருக்கின்றாராம். ஆனால் 1 வருடங்கள் ஆகின்றது. ஒரு எலும்பு முறிவென்றால் கூட ஒரு 3 மாதம் 4 மாதங்களிலே மீண்டு விடுவார்கள். ஆனால் இவர் வருடக்கணக்காக இருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். அதனையே சாட்டு போக்காக சொல்லிக்கொண்டு குறிப்பாக இந்த மாத்தறை நீதவான் நீதிமன்றத்திலே இந்த மாத்தறை பகுதியிலே பிரவுன் ஹில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காணி ஒன்றை வாங்கி இருக்கின்றாராம். தென்னந்தோப்பு காணி ஒன்றை. அதற்குள்ளே சட்டவிரோத பணத்தில், அதாவது மோசடி பணத்திலே வாங்கப்பட்ட காணி என்றும் அடுக்குமாடி வீடொன்றை கட்டி இருக்கின்றாராம். அதுவும் அதற்குள்ளே கட்டப்பட்ட வீடு மோசடியாக பெறப்பட்ட பணம் தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 3 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 3வது பிரதிவாதியாக சந்தேக நபராக பெசில் ராஜபக்ச பெயரிடப்பட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக 3 முறை அவர் நீதிமன்றத்திலே முன்னிலையாகவில்லை. இதனால் திறந்தபடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அவரை கொண்டு வரும்படி. இருந்தாலும் அவர் வரவில்லை. இப்போது நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அவருடைய பிணை பணத்தை அரசுடைமையாக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பெசில் ராஜபக்சவுக்கு பிணை வைத்தவர்களுக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றதாம். எதிர்வருகின்ற காலங்களில் அவர்களையும் கைது செய்வதற்கு அல்லது அவர்களையும் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. எனவே பெசிலை இலங்கைக்குள்ளே கொண்டு வருமா இந்த அரசாங்கம் அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களம் அல்லது நீதிமன்ற உத்தரவினூடாக அவர் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்படுவாரா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.